நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை செடிகளால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வது சிக்கலாகி உள்ளதாக பொதுமக்கள் நீரை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான் மைக்கேல், அங்கு ஆற்றில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் அதிகாரிகள் தரப்பில் இல்லாவிடில் நகராட்சி தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? இதனால் அப்பகுதி மக்கள் எந்த ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தையும் நாமக்கல் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பகுதியாக பள்ளிப்பாளையம் இதுதான் இந்த இதய பகுதி. காவிரியார் அதாவது ஈரோடு மாவட்டத்தை கடந்து நாமக்கல் மாவட்டத்தை கடந்து கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமாக குடிநீரினுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. இந்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகாய தாமரை செடிகள் என்பது இங்கு தொடர்ந்து படர்ந்து வருவது ஒரு வாடிக்கையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஆகாய தாமரை செடிகளானது படர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக நிலத்தடி நீர் மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இப்ப தற்பொழுது காவிரி ஆற்றில் தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருந்த பொழுதும் இந்த ஆகாய தாமரை செடிகளானது அடித்து செல்லப்படாமல் இங்கேயே தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தண்ணீர் முழுவதுமாக கடைமடைக்கு செல்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தை அணுகி கேட்ட பொழுது அவர்கள் தெரிவிப்பது என்ன அப்படின்னா, தண்ணீர் அதிகப்படியாக செல்லும் பொழுது அது தானாக அடித்து சென்று விடும் என்ற ஒரு ஒற்றை பதிலையே தெரிவிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இது ஒரு பொழுதும் அது மாதிரி அடித்து செல்லவில்லை. ஏன்னா தண்ணி திறந்து பல நாட்கள் ஆகியுமே தற்பொழுது வரை 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஆகாய தாமரை செடிகள் படர்ந்த வண்ணமாக தான் இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் மைதானத்தை போல காட்சியளிக்கும் இந்த இடம் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது. இந்த ஆகாய தாமரை செடிகளை உடனடியாக அகற்றி பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என இப்பகுதியின் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நீர்வளத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வராங்க. கனகதாரா, விரிவான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ஜான் மைக்கேல்.